ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைவட் டேபிள். நான் உங்களுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வெரி சிம்பிள் வேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு சேல்ஸ் டேட்டா ஒன்று வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டேட் இருக்குது, ஸோ டேட்ஸ் இருக்குது, கலர்ஸ் இருக்குது, ரீஜியன்ஸ் இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது. ஸோ நான் டேட்ஸ் ஆல்ரெடி நம்ம டேட் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணி என்ன ஷார்ட்கட் கீ வச்சு நம்ம டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் அண்ட் செமிகாலன் வச்சிங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் 2 days டேட் போடுறேன். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இது வரும். ஸோ உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இது அப்கமிங் சேல்ஸ் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி ஜஸ்ட் டேட்டை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிள் டேட்டா வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சில டேட்ஸ் மட்டும் நான் மாற்றுறேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்க டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 454 இது வந்து நான் ஒரு டேட்டா வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃபஸ்ட்டு பைவட் டேபிளோட யூஸஸ் நான் என்ன சொல்லிடுறேன். நம்ம இப்போ நீங்கள் இதில் வந்து எல்லாமே கலந்துருக்கு. கலர்ஸ் கலந்துருக்கு, எக்ஸாம்பிளுக்கு ரீஜியன்ஸ் கலந்துருக்கு, யூனிட்ஸ் எத்தனை யூனிட் இருக்குது, சேல்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்மளுக்கு இருக்க ரீஜியன் 4 தான், நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் சவுத்து. ஸோ இதில் இருந்து நம்ம வந்து ஒவ்வொன்று உங்களுக்கு வெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேணும்னு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ வேணும் அதோட டோட்டல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் பைவட் டேபிள் போட்டு நம்ம சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் ஹோம் போயிடுங்க. எக்ஸலில் உங்கள் இருக்க டேட்டா மேலே நீங்கள் உங்களோட கர்சர் வைக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு மேலே ஹோம் பக்கத்தில் இன்சர்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பைவட் டேபிள் தான். அதில் ஆரோ மார்க் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரம் டேபிள் ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்த வாட்டி உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் இருக்கும், நியூ ஒர்க் ஷீட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சப்போஸ் நீங்கள் இங்கே டேபிள் நீங்கள் கிளிக் பண்ணாமல் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா டேபிள் ரேஞ்சை உங்களுக்கு கொடுக்க சொல்லும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் இன்னொரு டைம் எப்படின்னு சொல்கிறேன், கேன்சல் பண்ணிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேபிள் ரேஞ்சில் வைக்காம நான் வேறு எங்கேயாச்சும் வைக்கிறேன். கர்சரை வச்சுட்டு பைவட் டேபிள் கொடுக்கும்போது எனக்கு வந்து இங்கே டேபிள் ரேஞ்ச் கேட்கும். ஸோ நம்ம ரேஞ்செலாம் என்டர் பண்ணுவோம். ஸோ அது கேன்சல் கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் டேபிள் மேலே எந்த டேபிள் உங்களுக்கு வேணுமோ அந்த டேபிள் அந்த ஷீட்டில் இது வச்சுட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துடணும். இங்கே வந்து ஆல்வேஸ் நியூ ஒர்க் ஷீட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஷீட் 1 சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகுதா, அதை லாஸ்ட்டில் வச்சு ஜஸ்ட் ரீநேம் பண்ணிக்கோங்க. பைவட்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் அவர் ரெஃபரன்ஸ் ரீநேம் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்னென்ன நம்ம டேட்டா இங்கே இந்த டேட்டாவில் நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ இந்த டேட்டாவில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. டேட், கலர், ரீஜன், யூனிட், சேல்ஸ் இந்த பைவட்டில் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர் வேணும். ஸோ நீங்கள் டேட் வைஸ் பார்க்கணுன்னா டேட் வந்து ஃபில்டரில் போட்டுக்கலாம். டேட்டு ஃபில்டரில் போட்டோன்னே இங்கே வந்து நீங்கள் டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டேட்டுக்கு ஒரு எந்த இதுதான் வேணும் அப்படின்னு உங்களுக்கு வேணுங்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகேங்களா? ஸோ நான் டேட் ஃபில்டரில் வச்சுருக்கேன். அடுத்து உங்களுக்கு இந்த கலருக்கு ஃபில்டர்னா கலரே ஃபில்டர் வச்சுக்கலாம். நான் கலர் வந்து ரோல் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மொத்தம் 4 விதமான கலர் இருக்குது. அண்ட் ரீஜனையும் ரோல் வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரீஜன் இருக்குது. அடுத்து எவ்வளோ யூனிட்ஸுங்கிறத நான் வேல்யூஸில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ சேல்ஸுங்கிறதையும் நான் வேல்யூஸில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சேல்ஸை கொண்டு போயிட்டு நம்ம இங்கே ஃபில்டர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இங்கே இருக்க ரீஜனை காலமுக்கு கொண்டு வர பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் பாருங்கள் கிளியராக இருக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு கலருக்குரிய நம்மளுக்கு ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட்னு தனித்தனியாக நம்மளுக்கு ரீஜியனுக்குரிய சேல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஓவர்வியூக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் கலர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு சம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியணும். ஸோ ப்ளூ கலருக்கு 608 யூனிட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சம்மரைசேஷன் நம்ம இப்போ நம்மளுக்கு கடைசி இதுக்கு சேல்ஸ் வந்து இவ்வளோ ஆயிருக்கு, கவுண்ட் ஆஃப் சேல்ஸ் இவ்வளோ. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு கலர் தேவையில்ல, நம்ம கலரை ஜஸ்ட் நீங்கள் கலரை எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே விட்டுட்டு ரீஜியன் வைஸ் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ரீஜனிங் கொடுத்துங்க ரோஸ். ஸோ உங்களுக்கு ரீஜியன் வைஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்களுக்கு இது வந்துடும்.
ஸோ ஒரு இது சிம்பிள் திங் தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைவேட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம். பைவேட் வந்து ஒரு டேட்டாவை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸி டு அனலைஸ் அண்ட் ஈஸி டு வியூ, ஈஸி ஃபார் அவர் வியூ, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் டேட்டையும் ரோஸில் வச்சா நம்மளுக்கு நிறைய டேட்ஸ் இருக்குங்களா, நம்மளுக்கு நிறைய டேட் வைஸ் நம்மளுக்கு இப்போ காட்டும் ரீஜன் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரீஜன் எடுத்து தரேன், டேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ டேட் வைஸ் நமக்கு சம் மட்டும் காட்டுது. இப்போ இப்போ இல்லைண்ணா, இப்போ நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அந்தந்த டேட்ல எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே நீங்கள் டேட் வைஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் 17 ஜூன் 17 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டேட்டுக்கு மட்டும் எனக்கு 3 யூனிட்ஸ் சேல் ஆயிருக்கு. 3 சம் ஆஃப் யூனிட்ஸ் 3, சேல்ஸ் வந்து 1 ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ரீஜனும் தெரியணும்னா ரீஜனை ரோல் வச்சுக்கோங்க, எந்த ரீஜனுக்கு ஆயிருக்கு, அந்த டேட்டில் எந்த ரீஜனுக்கு ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான டேட்டாலாம் நீங்கள் இப்போ ஒருத்தருக்கு யாருக்காச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் வச்சிட்டு இருக்க டேட்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் எந்த டேட்டா வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை புரிஞ்சிக்க வேண்டியது, எது எதெல்லாம் நீங்கள் ஃபில்டர்ஸில் போடணும், எது எதெல்லாம் ரோஸில் போடணும். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து ரோஸில் இருக்கணும். உங்களுக்கு வந்து தேவையான வேல்யூஸ் உங்களுக்கு என்ன வரணுமோ அது வந்து காலம்ஸில் இருக்கணும். இது வந்துட்டு இந்த இதில் இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் நான் எடுத்து இங்கே வைக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பைவட் டேபிள்ஸ். இப்போ ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பைவட் டேபிள் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே. பாய்.